கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, நான் நினைக்கிற காரியங்களிலே எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருப்போர் நிறைய பேர் உண்டு. அவர்களுக்காக தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நாம் எப்படி அறிய முடியும்? சத்தியம் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்கிறது. அப்படியாக நமக்குள் அது கிரியை செய்யும் பொழுது நமக்கு அந்த வார்த்தை விடுதலை உண்டாக்குகிற வார்த்தையாக இருக்கிறது. யோவான் 8:36 சொல்லப்பட்டிருக்கிறது வசனம், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு. அந்த குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. நமக்காக சிலுவையில தன் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்த அந்த குமாரனாகிய தேவகுமாரன் நம்மை விடுதலை ஆக்கும் பொழுது நமக்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நம்மை விட்டு நீக்கி நம்மை அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அதே நேரத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதோ இந்த நாளில் நீங்க கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. இதோ குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் எங்களை விடுதலை ஆக்கும் பொழுது எங்கள் பாவங்கள், சாபங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதோ இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை படித்து தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாக மாறவும், அதன் மூலம் அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் என் தேவன் கிருபை செய்வீராக. அப்படியே நீர் செய்ய போவதற்காக நன்றி. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து எல்லாவற்றையும் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆமென்.